அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களோட என்டையர் ஜென்ரேஷன், உங்கள் பேரன் பையன் எல்லாம் அப்படியே வந்து அவங்களோட ஜென்ரேஷனே மாறி. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தக்காரன் முன்னேற்றோடனே அவன் அது ஒரு சந்தோஷம். சந்தோஷம் வந்து நீ நினைச்சு சந்தோஷப்பட்டால் மட்டும் பத்தாது, நான் சந்தோஷப்படுத்தினாலும் அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். அதுதான் பெரிய சந்தோஷம், மற்றவங்க சந்தோஷப்படுறது. ஸோ அந்த ஒரு எய்மில் வேலை செய்யணும், சரியா? ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையான கிடையவே கிடையாது. படிப்பு வந்து உனக்கு என்றைக்குமே வீண் போகாது. என்ன வர மாட்டேங்குது, சும்மா இருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு பயமுற்றாத. நீங்கள் படிக்காமல் போய் டிஜிட்டல் காலேஜில் வந்து சேர்ந்தீங்கன்னா வேஸ்ட் தண்டம். ஏன்னா டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் கேட்டகரி நீ ஒழுங்காக போனீங்கன்னா உனக்கு அங்கே வர M1 M2 M3 எல்லாத்துலேயும் அதுதான் வர முடியும். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. 12th ஒழுங்காக படி, நல்லா படிச்சு முடிச்சுட்டு அடுத்து உங்களோட வாழ்க்கை நீ செட் பண்ணுறது தான் கோல். ஊரில் 1000 ரூபாய் மட்டும் பார்த்துக்கலாடா அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்காது. அந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணு. இது போக வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்க்கணும். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ பயன்படுத்தி, சரியா? எந்த விஷயத்துல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம என்ன கெட்டவனா பண்ண தம் அடிக்க நினச்சினா தான் நீ இந்த கெட்டவனா மாறுவேன். இதே நல்ல விஷயம் 4 பேருக்கு கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அது நம்ம தலையில நம்ம பேர் தான், நம்ம நம்மளே போய் கெடுத்துக்கணும் நம்ம பேர். சரி, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேருக்கு ரொம்ப நேரம் ஆகும், நிறைய சீக்கிரம் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்து லைஃப்பில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படிக்கணும். ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கிக்கணும். ஹிந்து நியூஸ் பேப்பர் 5 ரூபா போட்டு வாங்கி எத்தனை நாள் படிக்கும், 1 மாதம் ஆனாலும் போய் படிச்சு முடியும். உருப்படியாக லைனாக படிச்சு முடிச்சுட்டு தெரியாதவங்க கொஞ்சம் அப்படியே தான் எழுதிப்பாங்க. அது எவ்வளோ பெரிய புறமையாக இருந்தாலும் அவன் அவங்க ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவான். இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் சொல்கிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் மேக்ஸிமம் கொஸ்டினே அதில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து காசு வாங்கிக்கணும். புரியலையா என்ன சொல்லுங்க? ஸோ இந்த மாதிரி வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் படி. அதை படிச்சும் போது நேஷனல் நியூஸ் நிறைய தெரிஞ்சுக்கோ. இங்கே உட்காந்து எந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கர்நாடகா என்ன பண்ண எங்கேயுமே கேட்க மாட்டேன் வாழ்க்கைக்கு. இந்த டீக்கடையில் உட்காந்து வெற்றியாயம் பேசுறது தான் யூஸ் ஆகும். அது போக இப்போ வந்து அக்னி 5 லாஸ்ட் வீக்கில் லான்ச் பண்ணாங்க. இது போக வேற நான் மார்க் மிஷன் பண்ணியிருக்காங்க, மங்கள்யான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா டெய்லி 1 hour நியூஸ் கண்டிப்பாக கேட்டே ஆகும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிக்கல நியூஸை கேட்டாருங்க. நிறைய கேட்கும் போது தான் உனக்கு என்ன ஆகும்னா உனக்கே தெரியும். ஒரு 4-5 மாதம் போனதே உனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கூட எங்கேயோ கருத்தா பேசு, எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துச்சுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்றும் கிடையாது. நியூஸை கேட்கறதுக்கு அப்படி ஜாலியாக. ஏன்னா பாட்டு கேட்டு நடுவில் பிரேக் தேவைப்போ விளம்பரத்தை பார்த்து கடுப்பாகிறதுக்கு நியூஸ் கொஞ்சம் நேரம் பாரு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். உனக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸ் நியூஸ்லாம் விட்டுட்டு மொத்தம் என்ன நமக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது, இந்தியாவோட கவர்மெண்ட்டோட புதுசாக ஸ்கீம் ஒன்று வந்துருக்குது. நரேந்திர மோடி வந்து நிறையா ஸ்கீம்லாம் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸ்வச் பாரத் அந்த மாதிரி 2-3 ஸ்கீம்ஸ்லாம், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர் ஜாப் பற்றி சொன்னோம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிரும். இது போக கொஞ்சம் படிச்சு இருக்கணும். ஓகே, அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய வாய்ப்பு. அது எஸ்பெஷலி லேடிஸ்க்குலாம் வந்துச்சுன்னா பேங்க் ஜாப், அழகான ஜாப். அப்படியே ஆஃபீஸர் மாதிரி காலை 9 மணிக்கு குறையா அப்படியே சட்டை பேண்ட் மடியாமல் கழியாமல் 5 மணிக்கு தானே வீட்டுக்கு போயிடலாம். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 to 90,000 1 லட்சம் ஜாப்ஸ் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பேங்க்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணுறதுனால பேங்கிங் செக்டரில் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. என்ன படிக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூட், RS அகர்வால் ஒரு புக் ஒன்று இருக்கும். அதை மட்டும் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணினாலே போதும், அழகாக போயிடும். இது போக IAS IPSன்னு சொல்லி 26 வகையான ஜாபுக்கு வந்து UPSC எக்ஸாம் கனெக்ட் பண்ணுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் TNPSCன்னு கனெக்ட் பண்ணுது. இப்போ என்ன இருந்தாலும் படம் பார்த்து வளர்த்திக்கணும். ஸோ அந்த ஒரு வாய்ப்புகளை வீண் பண்ணாது. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு படிப்பு இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு நம்ம பொறாமப்படாமல் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். இதே பணம் கல்வியெல்லாம் பார்த்து அவர் இன்னமும் படிக்குது அப்படிங்கிற மாதிரி பொறாமப்பட்டு படி. அது இல்லை பொறாமப்பட்டா நான் பொறாமப்பட மாட்டேன், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா பண்ணாது. பொறாமப்படு. அவன் பார்த்தா வயிறு எரியிறான். 5 மணிக்கு வந்து படிக்கிறான், எனக்கு 4 மணிக்கு வந்து படி. அதுக்கு புக் எடுத்துட்டு உட்காந்து சும்மா சீன் காட்டுறது இல்லை, ஏற்று பிள்ளை இது பண்ணுறதுக்கு என்ன ஒழுங்காக படிக்கணும். படிச்சுனா மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை போகும், சரியா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் புக்ஸ் இதில் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு ஜென்ரல் நாலேஜஸ். ஸோ இதை வச்சுட்டு இந்த 10 ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறாங்க, அந்த புக் வாங்கி படிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. எதையுமே மேக்ஸிமம் மாற்றம் பண்ணாது. ஒன்று புரியலையா வெயிட் பண்ணு, புரியுற வரைக்கும் திரும்ப படி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு ரீடு, ஒரு கிளான்ஸ். உனக்கு ரொம்ப புரியவே இல்லை, எனக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது அப்படிங்கிற கொஸ்டின்லாம் என்ன பண்ணுற அப்படின்னா நைட் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு தடவை சும்மா அப்படியே எடுத்து ஒரு ரீடு மட்டும் விட்டுட்டு
கம்முன்னு புக்கை மூடி வச்சுட்டு கம்முன்னு படுத்துவீங்க. காலைல மாடி எழுந்திரி நேரமாக எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த கொஸ்டின் மடி இன்னொரு திரும்ப படி. கண்டிப்பாக புரிஞ்சிடும். எவ்வளோ பெரிய அடிமட்ட முட்டாளாக இருந்தாலும் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இல்லா பட்சத்தில் மடி இன்னொரு திரும்பி படிச்சுட்டு இல்லை ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன். இங்கிலீஷாக இருந்தால் தமிழில் கன்வெர்ட் பண்ணப்பார். மைண்டில் போட்டு அதை படத்தை ஓட்டிப்பார். இப்போ அஜித் இப்படி தூக்குனாரு சார், இப்படி அடிச்சாரு சார், பறந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேமாக சொல்லுவோம். காரணம் என்னன்னா அவன் திசா வந்தாங்க சார், போனாருங்க சார் அப்படியே சொல்லுவோம். ஏன் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதை பார்க்குறோம், அதை அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் டாபிக் ஏதோ சொல்லு என்ன தான் பார்க்கணும். பயாலஜியும் ப்ளஸ் டூ பேர் என்ன? சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி ப்ராக்டிக்கலாக முடிஞ்சிச்சா? தப்பிச்சிட்டிங்களா? சரி, ஒன்று கேட்குன்னு வச்சுக்கோவேன். அதை வந்து பிக்சரைஸ் பண்ணிக்கணும். சரியா? ஒரு பெரிய கொஸ்டின் படிக்கிற அப்படின்னா அதை பிக்சரைஸ் பண்ணிக்கணும். கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். லிங்க் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு டெக்னிக் சொல்லிக்கிறோம், மெமரி டெக்னிக். உன் பேர் என்ன? கல்பனா. கல்பனான்னு கேட்டேன்னா எனக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கேயும் பார்க்குறேன், லட்சுமியில் நீ ஏதோ கடையில் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னா எனக்கு ஒன்று இந்த பொண்ணு எங்கே பார்த்துனேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வராது. அப்படின்னா உனக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். இதே மாதிரி சில கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய இருக்கும் பார்த்தியா, டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஃபிசிக்ஸில் ஏதோ ஒன்று இல்லைப்பா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னு எடுத்துக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்குல்ல, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா C² E² MP ஞாபகம் வச்சுக்கலாம். C² E² MP. ஸோ பிஇ பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன கோர்ஸ் இருக்குன்னா C² E² MP. அதை முதல் வார்த்தை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்ஸ். இது போக நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் சில பேசிக் டெக்னிக்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணேன். வாழ்க்கையில் என்ன பண்ணோம், 1180 தான் இப்போ கண்ணில் தெரியணும். 2 வருஷத்துக்கு +2 இருக்கவங்களுக்கு, +2 இருக்கவங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சரியா? அது போக இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டோம், நம்ம இன்ஜினியரு இன்னும் கிடையவே கிடையாது. நிலைமை ரொம்ப மாறி போச்சு. இருக்கிற வாத்தியார்களுக்கே வேலை கிடையாது. 50,000 சம்பளம் இருந்தால் 20,000 தான் சம்பளம் வச்சு 30,000 குறைச்சாலும் வெளியே போயிருக்கிற நிலைமை ஆகி போச்சு. மாறிக்கு உஷாராயிடும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே தான் படிக்க முடியும். படிச்சுன்னா நம்ம வைப்போம். சரியா? பண்ணு. இது போக ஏதாவது சந்தேகம் தான் இருக்கா? இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை பற்றி தெரியணும் ஏதாவது கேட்குறேன்னா கேடு. மறுபடியும் இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். நான் இங்கே தான் இருப்பேன். நீ எதாவது காலேஜுக்கு வந்து வேறு ஏதாவது சந்தேகம்னா வந்து கேட்கலாம். இது போக என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கோர்ஸ் வருது. கேட்டால் அந்த பொண்ணு எடுக்குது, மாமா பொண்ணு எடுக்குது, மச்சான் பொண்ணு எடுக்குது அப்படின்ட்டு எடுத்துடாத. உன் சின்ன வயசுலேருந்து என்ன உனக்கு ஆர்வமாக இருக்குது, எனக்கு எங்கள் மாமா வண்டி ஓட்டுறது பார்த்தா எனக்கு பைக் மெக்கானிக் ஆகணும்னு ஆசை அப்படின்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக. உன்னோட இன்ட்ரெஸ்ட், உன்னோட ஆர்வத்துக்கு சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன பிடிக்குங்கிறத நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணு. மைண்டில் போட்டு நல்லா மார்க் வரும் வராது 2வது பட்சம். பணம் கட்ட முடியும் 2வது பட்சம். உனக்கு என்ன ஆர்வமாக இருக்குதோ அந்த கோர்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும். சரியா? எனக்கு கம்ப்யூட்டர் நல்லா வரும் சார், பூந்து விளையாட சேர்க்கணும்னா எனக்கு தெரியும். எனக்கு கம்ப்யூட்டர் வந்து ஆர்வத்தை வளர்த்திக்கிறது இன்னொன்று இருக்குது பின்னாடி. ஆனால் அது போக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்வத்துக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஒரு காலேஜ் அதுக்கப்புறம் ஆர்வத்துக்கு வந்து 60 to 70% ஆஃப் சாய்ஸ் கொடுத்துரு. இன்னும் 20 to 30 வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ப்ரொஃபஷனல் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குன்னா ப்ரொஃபஷனல் காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக போயிட்டா காலையில் 5 மணிக்கு விட்டாங்கன்னா 5 பேருக்கு கூட்டுக்கு வந்து WWE ரா பார்க்கலாம். அதான் பார்க்குறது இல்லையா? ஸ்மாக்டவுன், ரா இதெல்லாம் பார்ப்போம். இப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் ஸோ பார்த்துக்கோ, கொடுக்குற வாய்ப்பு ஒழுங்காக பயன்படுத்திக்கோ. அதுக்கப்புறம் நிறைய அப்புறம் மேலே படிக்கலாம், MBA படிக்கலாம், ME படிக்கலாம், என்ன படிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாமே இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கும். சில லேடிஸ் வந்து இல்லை சார் எனக்கு பிடிக்காது அப்படியே டீச்சராக ஆகிடும் அப்படின்னா பெஸ்ட்டு பிஎட்ல இங்கிலீஷ், பிஎட்ல ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிஎட்டை முடிச்சுட்டிங்கன்னா அப்படியே வாழ்க்கை அப்படியே அழகாக போகும். அதுக்கப்புறம் எவன் பணக்கார பையனாக பஸ் லைன் பண்ணிக்கலாம். இல்லையா? இதுதான் பசங்க பொறுத்தவரைக்கும். சார் எனக்கு இந்த படிப்பு கரும்பு கண்டாய் வரவே மாட்டேங்குது, நானும் வர மாட்டேன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸும் பண்ணு. நல்லா எனக்கு கேட்டால் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பண்ணுறான் நல்லது. கவுன்சிலிங் அப்படிங்கிற மட்டும் கவர்மெண்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 635 காலேஜ் இருக்குப்பா. அந்த காலேஜஸ்க்குலாம் வந்து கவர்மெண்டே சீட்டு கொடுக்கும். ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுக்கு 60 சீட்டு கொடுப்பாங்க. சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா 40 சீட் வந்து கவர்மெண்ட் ஃபில் பண்ணும். 0 சீட் ப்ரைவேட் காலேஜ் ஃபில் பண்ணுவோம். அந்த 40 சீட்டை சூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிடுங்க
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டானா நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வரணும்னு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த கவுன்சிலிங் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? ஒரு டேட் சொல்லுவாங்க. பரீட்சை எழுதி நீங்கள் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் 30 பரீட்சை முடியுது. மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ மே ஜூன் ஜூலை யூஸ்வலாக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஜூன் ஜூலைல இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சரியா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 200க்கு 50 கன்வெர்ட் பண்ணிக்கும். 200 எத்தனை மார்க் வாங்கிக்க அது 4 டிவைட் பண்ணிக்கும். கெமிஸ்ட்ரி எத்தனை மார்க் 4 வாங்கி 200 எவ்வளோ வாங்கிக்க அது 4 டிவைட் பண்ணிக்கும். 50 50 ஆச்சா 100 மார்க்